மீரா கதிரவன் சார் என் மேலே பெரிய நம்பிக்கை அவருக்கு இந்த படம் கமிட் பண்ணும்போது இப்போ வரைக்குமே விழித்திரு வந்து கபாலியில் யோகியா நீங்கள் பார்த்து நிறைய விமர்சனங்கள் நல்ல நல்ல விமர்சனங்கள்லாம் நீங்கள் எழுதுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு முதல்ல. அதுக்கப்புறம் இந்த விழித்திரு படத்தில் சரோஜாவாக இருப்பேன். அண்ட் அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லுவேன். டெஃபினட்டாக ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும் கபாலிக்கும் விழித்திருக்கும். யோகியா வந்து டெஃபினட்டாக இது உடைக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு சிலருக்கு நிறைய சண்டை வரும். அதாவது 3.5 years ஆகிடுச்சு இல்லையா, பிரதர்ஸுலேருந்து எனிமீஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபாதர் ஃபிகர்லேருந்து அந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணியாச்சு. சார் ஃபோன் பண்ணி இன்றைக்கி ப்ரெஸ் மீட் இருக்குன்னாரு. நான் கொச்சினில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்னேன் என்னால் வர முடியாது சார், இங்கே 140 பேர் இருக்காங்க யூனிட்டில், எல்லோரும் கிட்ட என்னால் வர முடியாது அப்படின்னு. இது உங்கள் படம் இல்லையா அப்படின்னு ஒரு 2 நாள் சண்டை போட்டோம். சண்டை போட்டு நான் கேட்டேன், நான் பெர்மிஷன் கேட்குறேன், அப்படி கொடுத்தாங்கன்னா நான் வந்துடுறேன் சார்ன்னு. ஸோ 3 நாள் ஷூட் பண்ண வேண்டிய கிளைமேக்ஸை எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து 2 days ஷூட் பண்ணி என்றைக்கு இங்கே அமுச்சு விட்ருக்காங்க. இது ஒன்லி ஃபார் மீரா சார், வேறு யாருக்காகவும் இல்லை. இந்த படம் ஓடினாலும் அவருக்கு தான் ஓடணும். பேர் முன்னாடி வரணும், என் பேர் பின்னாடி வரணும், என் பேர் போஸ்டரில் வரணும், என் மூஞ்சி பெருசாக வரணுங்கிறவங்கலாம் ப்ரொமோஷன் வர மாட்டேங்கிறாங்க. வந்து ஏன் விதார்த்து வரலன்னு எனக்கு புரியலை. ஒரு சம்பவம், சுரேஷ் சந்திரா சார் இந்த படத்தோட பிஆர்ஓவாக ரொம்ப லேட்டராக ஜாயின் பண்ணார். சுரேஷ் சந்திரா சார் சாட்சியாக இருக்கார். நான் அவருக்கு சம்பவம் சொல்கிறேன். ஒரு நாள் விதார்த்து வந்து என்னை கூப்பிட்டு வந்தார், சுரேஷ் சந்திரா கூப்பிட்டு வந்தார். அஜித் சார் வந்து உங்கள்கிட்ட பேச சொன்னார். நான் அஜித் சார் நம்மகிட்ட பேச சொன்னார். வீரம் படமில் வந்து நான் ஒரு சின்ன ரோல் பண்ணணும், அதுக்கு வந்து உங்கள் டேட்டு வந்து இருந்ததுன்னா கிளாஷ் ஆகும். சரி, அஜித் சாரே அனுப்புனார். எப்படி அஜித் சார் சொன்னார். சரி, அஜித் சார் மேலே நான் பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் நடிச்சிருக்காங்க. இந்த 16 பேரையும் ஒன்று சேர்க்கறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட போதும், ஒரு நைட்டுங்கிறதுனால கண்டினியூட்டி பிரச்சனை வேறு. இதில் வேறு கண்டினியூட்டி மிஸ் ஆகிடக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்ப எல்லோரும் ஒன்று சேர்க்கறதுக்கு திரும்ப 6 மாதம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வீரம் படமில் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போது நான் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனை வந்து டிசம்பரில் இருக்கிறத வந்து நான் அப்படியே பிரேக் பண்ணிட்டு, நீங்கள் அந்த படம் நடிங்க, நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அந்த படத்துக்கு போனேன். திரும்ப நான் ஆல் ஆர்டிஸ்ட்டை சேர்க்கறதுக்கு 6 மாதம் ஆச்சு. ஸோ இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் அப்படி போச்சு. அதுதான் முக்கியமான காரணம். ஸோ இந்த தயாரிப்பாளர்களோட வழியை புரிஞ்சுக்கங்கன்னு கேட்குறேன். வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. தயாரிப்பாளர்கள் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் படத்துக்கு, ஏன்னா இப்போ அஜித் சாரை பார்த்து நிறைய பேர் வந்து என்னென்னா அஜித் சார் ஆசைப்படுறாங்க. அஜித் சார் ஆகலாம், பட் அஜித் சாரோட இமேஜ் வேறு. ப்ரொமோஷனுக்கு வரலங்க, ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வரலன்னா என்ன? நீங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் அஜித் சார் ஃபாலோ பண்ணி நாங்கள் ப்ரொமோஷனுங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அது என்ன கல்ச்சர்னே புரியலாம்.